கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், தென் மாவட்ட அரசியல் மீண்டும் தற்போது சுருபிடிக்க தொடங்கி இருக்கிறது. அதாவது முன்னாள் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த சசிகலா அவர்கள் பசும்பொன்ல ஒரு புதிய கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. விரைவில் கட்சி பேரை அறிவிப்பேன் மாதிரியான ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. ஜெயலலிதா ஆட்சி, அதாவது அம்மாவினுடைய ஆட்சியை கொண்டு வருன்ற மாதிரியான ஒரு சபதம் எடுத்திருக்காங்க. அதுல பேசின பல்வேறு கருத்துக்கள் எடப்பாடி பழனிசாமி அஞ்சி நடக்கக்கூடிய வகையில, அமித்ஷா அவர்களுக்கு பல்வேறு செய்திகளை சொல்லக்கூடிய வகையில தான் இருந்துச்சு. அதாவது சிறையில் இருந்த பல்வேறு சம்பவங்களை குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமா பார்த்தோம்னா தென் மாவட்டங்களை அதிமுக குறி வச்சு, அதாவது சசிகலா தலைமையிலான அந்த பிரிவு குறி வச்சுதான் இயங்குன்ற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. கூடுதலா பார்த்தோம்னா அமைச்சர்கள், சசிகலாவால் அமைச்சரான பல்வேறு தொகுதிகள் இந்த தடவை டார்கெட் பண்ணணும், நம்ம வெற்றி பெற முடியலனாவும் அவங்க வெற்றி வாய்ப்பு இழக்கக்கூடிய வகையில இருக்கணும், சசிகலானா யாருன்ற மாதிரியான அவங்களுடைய பின்னணியை காமிக்கின்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் கூட இருந்துருக்கிறது. முதல்ல சசிகலா அவங்களுடைய இந்த பொதுக்கூட்டத்தை எப்படி சார் பாக்குறீங்க? அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சி பாராட்டத்தக்கது, வாழ்த்துக்கள். கண்கட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் என்று சொல்வார்கள். மிக மிக காலம் கடந்த நடவடிக்கையாக நான் இதை உணர்கிறேன். ஓகே சார். ஆனால் பொறுமையாக இருந்திருக்கிறார். அந்த பொறுமைக்கு பெருமை கிடைக்கும் என்று சொல்வார்கள். கடலை விட, ஆகாயத்தை விட பொறுமையா இருந்தால் தான் கருத முடியும். 9 ஆண்டுகள் இவ்வளவு காத்திருப்பு துரோகிகளுக்கு அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே. ஆனால் நேற்றைய தினம் மனம் திறந்து பேசியிருக்கிறார். இன்னும் அவர் பல உண்மைகளை உடைக்க வேண்டும் என்பது நாட்டு மக்களின் கருத்து, உண்மையான அதிமுக தொண்டர்களின் கருத்து. சின்னம்மா சசிகலா அவர்கள் உண்மையை உடைக்கின்ற பொழுது துரோகிகள் மக்களால் வருத்தியடிக்கப்படுகின்ற நிலைமை வாக்குச்சீட்டு மூலமாகவும் மக்களே அடிச்சு கையால் அடிச்சு விரட்டுற சூழ்நிலை உருவாகிற மாதிரி தான் தெரியுது. ஓகே. நேற்றைக்கு முன்னாள் முதல்வர் நம்முடைய ஓபிஎஸ் அவருடைய பேட்டியும் நேற்றைக்கு வந்தது. ஓகே. நீங்க முன்னாள் அதிமுக பொதுச் செயலாளர் சொன்னீங்க. சட்ட ரீதியாக இன்றைக்கு வரைக்கும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் நான் ஒரு வழக்கறிஞராக அதிமுக தொண்டர்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட அடிப்படையில் மட்டுமல்லாமல், டெல்லியில அதிமுக இரட்டைலை வழக்கு தேர்தல் ஆணையத்தில் நானும் தொடுத்து வாதாடிய வழக்கு என்ற அடிப்படையில் முழுமையான அதிகாரம் அதிமுக சட்ட விதி 42 கீழ் இன்றைக்கு வரைக்கும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்ட ரீதியான அதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா சசிகலா தான். அதில் மாற்றம்னா அது அவங்களே, என்னுடைய கருத்தாக நான் பதிவு பண்ணேன். அவங்க தனி கட்சி தொடங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓ பன்னீர்செல்வம் தனி கட்சி தொடங்க வேண்டிய தேவையில்லை. ஓ பன்னீர்செல்வத்தை ஒருங்கிணைப்பாளரா பின்னாடி தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால அவரும் வழக்கு, சிவில் வழக்கு பெண்டிங்ல இருக்கு. தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி நேற்றைக்கு முன்தினம் கூட இரட்டலை யாருக்கு அப்படின்ற வழக்கு தேர்தல் ஆணையம் இன்னும் முடிவு பண்ணாம இருக்கு, வேகமா முடிவு பண்ணுங்க தேர்தலுக்குள்ள, அதோரு வழக்கு இருக்கு. சின்னம்மா சசிகலா பொதுச் செயலாளர் வழக்கு, சிவில் வழக்கு பெண்டிங்ல இருக்கு. ஒரு வழக்கு பெண்டிங்ல இருக்கும்போது நீங்க ஒரு தனி கட்சிக்கு பொதுச் செயலாளரோ அல்லது வேறு கட்சிக்கு தாவி சென்றால் நாளை அதிமுக கட்சிக்கு கிளைம் பண்ண முடியாது, ரைட் கொண்டாட முடியாது. அதனால சின்னம்மா அவர்களுக்கு நம்முடைய வேண்டுகோளாக வைப்பது, யாராவது ஒரு கட்சிக்கு பேர் சொல்றேன்னு இருக்காங்க, அந்த கட்சிக்கு தலைவரா யாராவது ஒருத்தரை போடலாம். நரசிம்மன் கூட இருக்காரு ஒரு தலைவர், அல்லது நம்முடைய திவாகர் இருக்கிறார், அவர் பொதுச் செயலாளர், விஜயானந்த் இருக்காரு, அவர் பொருளாளர், யாரோ ஒருத்தர் நமக்கு போட்டுட்டு
நீங்க என்னது பசும்பொன்னில் உரையாற்றின பார்த்தீங்களா, உள்ளம் திறந்த பேச்சு. அந்த பேச்சை தமிழ்நாட்டில் மாவட்ட தலைநகர்களை மட்டும் பேசிட்டு வந்தா போதும். முன்னாள் அதிமுக அமைச்சர்கள், எடப்பாடி பழனிசாமி நிறுத்தப்படுகிற வேட்பாளர்கள் ஜாமீன் தொகை டெபாசிட் இழப்பார்கள். அதோடு மாற்றம் இல்லை. ஏண்டா பாவிகளா, பெண் என்றால் பேயும் இறங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களை உருவாக்கணும், அதாவது உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண யாருன்னு கேட்டா அந்த மானங்கட்ட எடப்பாடி பழனிசாமி திருட்டு பையன். இவெல்லாம் ஒரு மனிதனாக நடமாடுறான் பாருங்க. அந்த அம்மா பேசும்போது, நான் ஒரு பெரியார் சிந்தனையாளர், ஒரு பெண்ணுக்கு பெண்கள் அரசியல் களத்துக்கு வர்றது பெரிய அரிது. அரசியல் களத்துக்கு வந்து இன்னைக்கு பாருங்க, ஒரு ஆளுமை மிக்க அம்மா ஜெயலலிதா இல்லைன்ற உடனே அதிமுக சுக்குநூறாய் கிடைக்கும். பிஜேபி விளையாடுறான் புகுந்து. இதே சின்னம்மா சசிகலா தலைமையில அதிமுக இருந்தா இவ்வளவு அதிமுக உடைய முடியுமா? எவ்வளவு வலிமையா இருக்கிறது தான் பிஜேபி நினைச்சு பார்க்கிறான். இன்னொரு 10 வருஷத்துக்கு சின்னம்மா காலம் இருக்க வரைக்கும் அதிமுகவை அழிக்க முடியாது. திமுக அதிமுக இருதுருவ அரசியல் தான் இருக்கும். அப்ப சின்னம்மா வலிமை மிக்க தலைவியா வரக்கூடாதுன்னு இருக்காதான் இந்த மானங்கட்ட கொத்தடிமை டிடிவி, மானங்கட்ட எடப்பாடி பழனிசாமி உங்களை பிடிக்கிறாங்க. அவங்க இந்த ஆட்சியை உருவாக்கி உன் கையில கொடுத்துட்டு போனாங்களேடா மானங்கட்டவன. அது அவங்க பேசுனதுல இந்த உண்மையெல்லாம் அவங்க 9 ஆண்டுகள் மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2021 தேர்தலில் அவங்க விலையில் இருந்திருக்க வேண்டிய தேவையும் இல்லை. நீங்க எல்லாரும் ஒருங்கிணைப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி துரோகி இல்லாத அதிமுக சொல்ற குரலை நீங்க எழுப்பிருக்கணும். நீங்க பிடிச்சு வச்ச களிமண் பிள்ளையார் தான் எடப்பாடி பழனிசாமி. ஒன்றும் பெரிய ஆளுமிக்க தலைமை இல்லை. உங்க காலில் ஊர்ந்து தவழ்ந்து உங்களை ஏமாற்றி முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்துட்டு பரப்பன அக்ரஹாரத்தில் வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கிரிமினல் குற்றவாளியை நான் போய் சந்திச்சா முதலமைச்சர் பதவிக்கு கேடுன்னு சொல்லி தர்மபுரத்தில் நடத்தின எடப்பாடி நம்முடைய ஓபிஎஸ் காலில் விழுந்து ஓபிஎஸும் தவறு பண்ணிட்டார். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் நான், எனக்கு துணை முதலமைச்சர் பதவி தேவையில்லை. இன்ஸ்பெக்டரா இருந்து எப்படி எஸ்ஐ ஆக முடியும்? ஏட்டா இருந்து எப்படி போலீஸ் ஆக முடியும்? ஹெட்மாஸ்டர் இருந்துட்டு எப்படி ஆயாவாக முடியும்? கலெக்டர் இருந்துட்டு எப்படி பியூன் ஆக முடியும்? அவரும் பேட்டி கொடுத்தாரு. அது சின்னமாவும் சொன்னாங்க, அவர் மேல எந்த தவறும் இல்லைன்னாங்க. எப்ப சொல்றீங்க? கட்சியை ஆட்சியும் கொண்டு போய் எடப்பாடி கையில் முக்குளத்து சிங்கங்கள்லாம் போய் ஒப்படைச்சிட்டு முக்குல கத்துறீங்க. முக்குளத்து சிங்கம் உங்களுக்கு இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமா? எவ்வளவு பெரிய வாய்ப்பு! ஒரு பூர்வக்குடி மக்கள், ஒற்றுமை இல்லாத சமூகம் முக்குளத்தூர் சமூகம். அதிகாரத்தில் இருக்கிறவன சொந்தக்காரன்னு சொல்லுவான். இயற்கையிலே அதிகாரத்துக்கு வரணும் யாராவது நினைப்பான். இயற்கை. இன்னைக்கு நம்முடைய திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு ஆன உரிமை, கல்வி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை, சமூக உரிமைக்கு போராடுவது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு போராடுகிறார். அது மாதிரி யாராவது ஒருத்தவங்க அந்த முக்குளத்து சமூகத்துல வரணும் அப்படின்னு நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. 3 சமூகம் பிரிஞ்சு கிடக்கு. கல்லர், மறவர், அகமுடின்னு பிரிஞ்சிருக்கிறார். முத்துராமலிங்க தேவர், மூக்கியா தேவர் காலத்துக்கு பின்னாடி முக்குளத்தோர் சமூகத்துக்கு ஒரு அடையாளமான தலைவர் இல்லை. நாங்க இப்படி பேசுறீங்க. சில பேர் இருக்காங்களே ஃபார்வர்ட் பிளாக், வசூல் கமிட்டி தனிச்சு 2 வர முடியுமா? இன்னைக்கு பாருங்க, அரசியல் களத்துல எல்லா கட்சி தலைவர்களையும் தேடி இந்தியா கூட்டணிய, தேசிய ஜனநாயக கூட்டணிய, எல்லா கட்சி தலைவர்கள் அவங்க வீட்டில் போய் தவம் கிடக்குது.
எந்த ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் வீட்லயாவது இந்தியா கூட்டணிய தேசிய ஜனநாயக கூட்டணி போய் கூட்டணிக்கான கூப்பிடுறாங்களா? ஃபார்வர்ட் பிளாக் தலைவர்கள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணிய இந்தியா கூட்டணியின் தலைவர் வீட்டுல போய் கிடைக்குங்க. அப்ப வலிமை இல்லை. அப்ப இந்த அதிமுக மிகப்பெரிய கட்சியில அந்த கட்சி அனகாபுத்தூர் ராமலிங்கம் நடத்தினார். எம்ஜிஆருக்கு அந்த கட்சியை கொடுத்தவர் அவர் தான். அதுக்கு பின்னாடி நடந்த தேர்தலில் ரெட்டலையை கண்டுபிடிச்சது மாயத்தேவர். வெற்றி பெறுகிறார். அவர் தான் அடையாளம். அரங்கநாயகம் கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெறுகிறார். மிகப்பெரிய அதிமுகவை உருவாக்குறாங்க. ஆனா அந்த அதிமுகவுக்கு சின்னமா நம்முடைய அம்மா அவர்களுக்கு உறுதுணையா இருந்த காரணத்தினால முக்குளத்தோர் பிரதிநிதிகள் அதிகமாக அமைச்சர்களாகிறாங்க, அதிகமான சட்டமன்ற உறுப்பினராக, மக்களவை, மாநிலங்களவை, நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறாங்க, வாரிய தலைவராக, மேயர் ஆகிறாங்க. யாரும் நன்றியோட இல்லை, அது வேற. நன்றிக்கு இலக்கணம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி தான் இல்லை, அதான் ஆப்பு வைக்க போறாங்க. இப்ப யாரு சின்னமா இப்ப அவங்க கட்சி தொடங்குறது யாருக்கு ஆப்பு தெரியுமா? காலில் விழுந்தது எடப்பாடி மட்டும் இல்லை, பல முன்னாள் அமைச்சர்கள் மன்னார்குடியிலையும் சென்னையிலையும் சின்னம்மா காலில் விழுந்து தவழ்ந்து கப்பம் கட்டிய கூட்டமெல்லாம் இன்றைக்கு சின்னம்மாவை எதிர்க்கிற முன்னாள் அமைச்சர்கள். குறிப்பா சொன்னாங்க, பேர் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்றதுக்கு தகுதியற்றவன்னு சொல்லிட்டாங்க. வரவேற்போம். எட்டப்பன் எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லாதது வரவேற்கத்தக்கதுதான். ஆனா இந்த உண்மைகளை நீங்கள் உடைக்க வேண்டிய காலகட்டத்தில் உடைக்காமல் காலம் கடந்து உடைச்சிருக்கீங்க. இந்த காலம் கடந்து உடைத்தாலும் மக்கள் மத்தியில ஒரு பெரிய நேற்றைக்கு தென் மாவட்டங்கள்ல உண்மையான அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய மனப்பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. பசும்பொன்ல இதுவரைக்கும் அவங்க 9 ஆண்டு காலத்துல சின்னம்மா சசிகலா அவர்கள் பேட்டி கொடுத்தது, பேசினதுல நேற்றைக்கு பசும்பொன்னில் அவருடைய பேச்சு தான் உண்மையான பேச்சு. யாரால் பாதிக்கப்பட்டு பாரதிய ஜனதா பேரை சொல்லல, ஒன்றிய அரசின் பேரை சொல்லல. ஆனால் அடையாளம் காட்டினார்கள். ஒன்றிய அரசு தான், மோடி தான், அமித்ஷா தான் இந்த பிளவுக்கெல்லாம் காரணம், இந்த சூனியத்துக்கெல்லாம் காரணம், அதிமுக அழிவுக்கு காரணம்ன்றத கோடிட்டு காட்டினீங்க. இன்னும் பகிரங்கமா உடைச்சு காட்டணும். நீங்க 2 பாப்பா இருப்பான். லவ்லிக பாப்பான், ஐதீக பாப்பான். ஐதீக பாப்பான் யாருன்னு கேட்டா அர்ச்சகம் பண்ணுவான், கோயில் அர்ச்சகம் பண்ணுவான். அங்க வரக்கூடிய தேங்காய், அந்த அபிஷேக பொருள்களை எடுத்துட்டு வீட்டுக்கு போவேன், சாப்பிடுவான், நெய் சாப்பிடுவான், பருப்பு சாப்பிடுவான், வந்துடுவான். ஆனா இந்த லவ்லிக பாப்பான் இருக்கான் பாத்தீங்களா, அவன் யாருன்னா நம்ம ஆடிட்டர் குருமூர்த்தி மாதிரி ஆளு, எச் ராஜா மாதிரி ஆளுவீங்க. இவங்க தண்ணி அடிப்பாங்க, விஸ்கி அடிப்பாங்க, பன்னிக்கறி சாப்பிடுவாங்க, வெளியே மாட்டுக்கறி சாப்பிடாதன்னுவா, மாட்டுக்கறியை வறுவலோடு அடி சாப்பிடுவாங்க. இவங்க லவ்லிக பாப்பான். இவன் யாருன்னு கேட்டா இவன் தான் ஆர்எஸ்எஸ்ல இயக்குறவன், இவன் தான் பாஜகவை இயக்குறவன், இவன் தான் சங் பரிவார கூட்டத்தை இயக்குறவன், இவன் தான் மூளை, கலவரம் பண்றதுக்கு மூளையானவன். உலகத்திலே இந்து மதத்துடைய தலைவராக சங்கர மடம் தான் பெரிய மடம். அந்த மடத்துடைய தலைவர் சங்கராச்சாரியார கைது செய்வதற்கு பின்னணியாக இருந்தவர் சசிகலா சின்னம்மான்ற கோபம் ஐதீக பாப்பாங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அப்ப அவங்க எல்லாம் சொன்னாங்க, ஐதீக பாப்பான்லாம் இவ்வளவு பெரிய அவால், நம்முடைய தலைவர் அவரவே இப்படி தூக்கி இந்த அம்மா போட்டு செய்ததுக்கு சூத்திரிச்சு சின்னம்மா சசிகலா தான் காரணம் அப்படின்னு பேசினாங்க. லவ்லிக பாப்பா என்ன சொன்னான்னு கேட்டா, தமிழ் சமூகம் திராவிட சமூகத்தை உணரணும். லவ்லிக பாப்பா தான் உலகத்தை முழுவதும் உட்கார்ந்து இருக்கிறவன், அவன் தான் தீர்மானம் பண்ணுவான் யார் ஆட்சி பண்ணணும்ன்றத. ஐதீக பாப்பா தீர்மானம் பண்ண மாட்டான், ஐதீக பாப்பா ஓட்டு போடுவான், இப்படி கத்துவான். பாருங்க, இந்த அம்மா ஜெயலலிதா அம்மா சூத்துரிச்சு சின்னம்மா சசிகலா பேச்சை கேட்டு சங்கராச்சாரியர் எவ்வளவு பெரிய துவேஷம் பண்ணிட்டாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கான். லவ்லிக பாப்பா சொன்னா, டேய் இந்த ஆட்சி போயிட்டா ராஜாஜிக்கு பின்னாடி
நம்ம ஆட்சி இல்லை, இவாள் ஆட்சி இல்லை, சூத்திரவாள் ஆட்சி வந்துடும் அப்புறம். அதனால இப்ப சங்கராச்சாரி உள்ள போன பத்தி கவலைப்பட வேணாம். இதுக்கு பின்னணியா இருந்து தடுக்காத சசிகலாவை பின்னாடி வச்சுக்கிடுவோம். இப்ப நமக்கு அதிகாரம் வேணும். ஏன் அதிகாரம் வேணும்னு சொல்றான் பாருங்க. அதனால இந்த பொம்பளை அவங்க சொன்னது, இந்த ஜெயலலிதா அம்மாவுடைய அதிகாரம் நமக்கு வேணும்டா. ஐயர் ஆட்சி இல்லாமல் போயிடக்கூடாது. சங்கராச்சாரி அப்புறம் காப்பாத்திக்கலாம். காப்பாத்திட்டாங்க இல்ல. அன்னைக்கு RSS திட்டம், லவ்லிக பாப்பாவுடைய திட்டம், இந்த திட்டம் பெரியார் சொல்லுவார், 2 பாப்பா இருக்காங்க. லவ்லிக பாப்பா போட்ட திட்டம் தான் ஜெயலலிதா அம்மாவுடைய மறைவுக்கு பின்பாக நீதிமன்றத்திலே தலையிட்டு ஒரு வாய்தா, ஒரு வாரம் கூட கொடுக்கல. அம்மா சொன்னாங்க ஒரு நாள் கொடுக்கல. நாளை மாலை 6 மணிக்கு நீங்க பெங்களூர் பரப்பனகாரத்துக்கு ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. எவனாவது அரண்டு போயிட மாட்டான், மிரண்டு போயிட மாட்டான், நடிக்கிற மாட்டானா? ஆனா அவங்க 5 நிமிஷத்துல எம்எல்ஏக்கள் அப்புறம் ஃபார்ம் பண்ணிட்டு, எங்க ஜானகி அம்மா எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி ஆளுமிக்க தலைவர் ராகவானந்த் தான், காளிமுத்து, நாவலர், எவ்வளவு பெரிய தலைவர்கள் இவ்வளவு இருக்கிறாங்க. 97 எம்எல்ஏ கையில் இருக்கிறாங்க. அவங்கனாலே அந்த ஆட்சியை காப்பாற்ற முடியல. ஜானகி அம்மா ஆட்சி கலைக்கப்பட்டது, எம்ஜிஆருடைய மனைவி ஆட்சி. ஆனா 4 ஆண்டுகள் சிறைக்கு போறேன்னு சொன்னதுக்கு பின்னாடி இந்த ஆட்சியை உருவாக்கி கையில கொடுத்துட்டு போனதுக்கு, முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியை உருவாக்கி போனதுக்கு நன்றி கட்ட நாள் இந்த எடப்பாடி பழனிசாமி. ஏண்டா கணவர் யார்? இந்த கணவர் மொழி போராட்ட தளபதி. எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால் இரட்டலை முடக்கப்பட்டு, அதிமுக முடக்கப்பட்டு, ஜேன் 2 அணியாக முடக்கப்பட்ட நேரத்திலே ஜானகி அம்மாள் நள்ளிரவில் கூப்பிட்டு, சின்னம்மா சசிகலாவை கூப்பிட்டு, இந்தாங்க என் கணவர் என்ன லட்சியத்துக்காக உழைச்சா, என் கணவர் கொடி காப்பாற்றப்படணும், என் கணவர் உருவாக்கிய ரெட்டலை காப்பாற்றப்படணும், என் கணவர் உருவாக்கிய கட்சி காப்பாற்றப்படணும். நான் நின்றேன், என்னை நிப்பாட்டினாங்க, யாரும் ஜெயிக்க முடியல. ஆனா நீங்க முன்னிறுத்திய ஜெயலலிதா 27 இடத்துல வந்துட்டாங்க. அவங்க தான் அந்த கட்சியை காக்க முடியும். இதாங்க 2 கட்சியை இணைச்சிக்கிறதுக்கு கடிதம் தரேன்னு சொல்லி சின்னம்மா சசிகலாவை தான் கூப்பிட்டு கொடுத்தாங்களே தவிர அன்றைக்கு யாரையும் நம்பி கொடுக்கல ஜானகி அம்மா. அந்த ரெட்டலையை உருவாக்குனவர் நடராஜ். உடனே இடைத்தேர்தல் நடத்தி திமுக ஆட்சி. 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி கலைஞர் முதலமைச்சர், மதுரை கிழக்கு தொகுதியில SR ராதா வெற்றி பெறுகிறார். மருங்காவுள்ள பேராசிரியர் பொன்னுச்சாமி இரட்டலை வெற்றி பெறுகிறார். அந்த நடராஜ் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறால் பெங்களூர் பரப்பனக்கார சிறை பரோல் கொடுக்குறான், 15 நாள் கொடுக்குறான். இவங்க உருவாக்கின ஆட்சி, இங்கிருந்து எடப்பாடி பழனிசாமி உத்தரவு 5 நாள் தான். ஓஎஸ் கார்டில் தங்கக்கூடாது. ஓஎஸ் கார்டில் கழிவறையை நக்கிக்கிட்டு இருந்த நான் எடப்பாடி பழனிசாமி. என்ன பெரிய நீ முதலமைச்சராக பெரிய நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி மக்களை சந்திச்சு முதலமைச்சர் ஆனவனா? குதிச்சு போயிருக்கான் தென் மாவட்ட மக்கள். நேற்றைக்கு சின்னம்மாவுடைய உரை, அவங்க இவ்வளவு நாள் பொறுத்து வச்சது தவறு. பொறுத்தது போதும், பொங்கி எழுந்திருக்க வேண்டும். துரோகிகளை அடித்து சுவாசம் பண்ணிருக்கணும். 9 வருஷம் கழிச்சு சொல்றீங்க. உங்க மேல் எவ்வளவு பெரிய கொலைப்பழி சுமத்தினார்கள். 72 நாள் நான் அம்மாவை பார்த்தேன். அவரை நாள் குறித்து, நல்ல நாள் குறித்து மருத்துவமனை அழைத்து வருவதற்கு தயாராக இருந்தேன். அவருக்குள்ள அவருக்கு இதய துடிப்பு ஏற்பட்டு இறந்தார் என்ற செய்தியை 9 வருஷம் கழிச்சு சொல்லுவீங்களா? உங்க எவ்வளவு பெரிய வீண் பழியை சுமத்தினார்கள். OPS நல்லவர் என்று 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றீங்க. இந்த கட்சி எவ்வளவு பெரிய கட்சி. இந்த கட்சியை திரும்ப இந்த அதிமுக கட்சிக்கு, எம்ஜிஆர் உருவாக்கின கட்சிக்கு, ஜெயலலிதா அம்மா கட்டி காப்பாத்தின கட்சிக்கு, ஒரு முக்குளத்தூர் மன்னார்குடியில் பிறந்த ஒரு மொழி போராட்டத்துடைய தளபதி நடராஜுடைய மனைவி ஒரு முதலமைச்சராகவோ ஒரு அதிமுக பொதுச் செயலாளரவோ இவ்வளவு சீரும் சிறப்புமா திரும்பி வர முடியுமா?
எங்கேயோ சிறுவல்லிபுத்தூர் பக்கத்துல பிறந்து வளர்ந்து பெரிய குளத்துல டீ கடை வச்சிருந்த பன்னீர்செல்வம் முதலமைச்சராக ஒருங்கிணைப்பாளராக திரும்ப உங்களால வர முடியுமா? இதுக்கெல்லாம் யார் காரணம்? உங்ககிட்ட ஒற்றுமை இல்லை. இதனால மிகப்பெரிய சமூகத்துக்கு, முக்குளத்தூர் சமூகத்துக்கே ஒரு அவமானம். ஆட்சியை கொடுத்தாலும் பாதுகாக்க மாட்டார்கள், கட்சியை கொடுத்தாலும் பாதுகாக்க மாட்டார்கள். இவர்கள் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சு குடும்ப சண்டை போட்டுக் கொள்வார் என்று மற்ற பூர்வக்குடி சமூகம் உங்களை ஏளனமாக பார்ப்பதற்காக தான் நீங்கள் நடந்து கொண்ட விதமாக தெரிகிறது. நன்றியற்ற சமூகமாக அந்த சமூகம் மாறி இருக்கு. ஜானகி அம்மா அவர்கள் ஒரு கவுன்சிலர் கூட யாரையும் ஆக்குனதில்லை. ஆனா அன்றைக்கு 1986 87 நாடு முழுவதும் அதிமுகவுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் அவங்கள பார்த்தது கூட இல்லை. ஆனா நன்றி உணர்ச்சியோட 1986 87 இருந்த அந்த சமூக அமைப்பு நன்றி உணர்ச்சி 2026 மாறி போயிருக்கு. உதாரணம், சமூக அமைப்பே மாறி போயிருக்கு. நன்றியிட எந்த கடையில் விற்குன்னு கேட்கிறான். ஜானகி அம்மா யாருக்கும் எந்த பரிந்துரையும் பண்ணதில்லை அவங்க. ஆனா அவங்க பின்னாடி நின்றவங்க ஆயிரக்கணக்கானவரை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக்கி 2 பேரை முதலமைச்சர் ஆக்குனாங்களே. ஒருத்தர் OPS, உங்க மேல 10% தான் சசிகலாவை சொல்லியிருக்கேன், இன்னும் நான் 90% சொல்றாரு. இந்த பக்கத்துல உங்களை கணவரை பார்க்க வர்றதுக்கு பெங்களூரு சிறை 15 நாள் அவகாசம் கொடுக்குது. இங்க 5 நாள் தான் அவகாசம். மருத்துவமனைக்கு போகணும், வீட்டில் வந்து தூங்கணும், வெளியே யாரையும் பார்க்கக்கூடாது, பேட்டி கொடுக்குறான்னு சொன்ன ஒரு சர்வாதிகாரி எடப்பாடி பழனிசாமி அரசியல் களத்துல நிக்கலாமா? கணவர் நடராஜன் இறக்கிறார், 15 நாள் பரோல், 10 நாள் தான். அந்த பகுதியில் ஐதீகம், எங்க மேல நாங்களாம் ஐதீகத்தை நம்பல. எனக்கு தாயார் இருந்தார் 20 நாட்களுக்கு முன்பாக. நான் சடங்குகள் செய்ய மறுத்தேன். உயிரோடு இருக்கும் போதுதான் தாய் தகப்பனுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். இது மாதிரி இருக்காது. சினிமா அவர்கள் கடமையை செய்யணும்னு கேட்டிருக்காங்க. 16ஆம் நாள் 15ஆம் நாள் அங்க வைப்பாங்க தஞ்சாவூர் பக்கத்துல. சடங்காவது மயிராவது உனக்கு 10 நாள். யாரு காலில் வந்து ஊர்ந்து முதலமைச்சரான ஒரு நன்றி கேட்ட நாய், தெரு நாய், பொறுக்கி நாய் இந்த எடப்பாடி பழனிசாமி. இவ்வளவு பேசுறேன்னா நேற்று அவங்க பசுமொழில பேசியிருக்காங்க. நாடு முழுவதும் கொந்தளிச்சிருக்கேன். அதிமுக தொண்டை, உண்மையான எம்ஜிஆரின் தொண்டை, அம்மாவின் தொண்டை எடப்பாடி மேல வெறுப்பா இருக்கான். தென் மாவட்டங்கள் நெருப்பா இருக்கா மக்கள். எடப்பாடி மேல நெருப்பு செருப்பு வீசப்படும். ஏண்டா ஒரு பெண்ணுக்கு உன்னை ஆட்சி அதிகாரத்துல முதலமைச்சர் ஆக்கிருக்காங்க. இவங்களும் எடப்பாடி பழனிசாமி சொன்ன பொய்யை நம்பி இது ஊத்தவாயும் உதயகுமார் தான் இந்த சகுனித்தனத்துக்கெல்லாம் காரணம். திருமங்கலத்துல அவனுக்கு ஆப்பு வைக்கணும்னு சின்னம்மா சரியான ஆள் இறக்குறாங்க. டெப்பு போப்புறான் சின்னம்மா நாள். துரோக ரொம்ப நாளைக்கு விளையாடுறா. டே உதயகுமார், நீ தானே இந்த சித்து விளையாட்டுக்கெல்லாம் காரணம். எட்டப்பன் ஒரு படத்துல சொல்லுவாங்க, மனோரா படத்துல, பொடியன் பொருத்தமானவன் இவன் தான் இங்கே போய் வரணும். இந்த பொடியன் உதயகுமார் என்ற சகுனி தான் அதிமுகவுக்கு நம்முடைய எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்கும் சின்னம்மா பரப்பு நகரத்துக்கு போறதுக்கும் இன்னைக்கு பன்னீர்செல்வத்துக்கு துரோகம் பண்ணவன் இவன் தான். இவன் தான் ஆளுகளை சேர்த்த இன்னைக்கு சகுனி வேலை பார்க்கிறான். எவ்வளவு அடிச்சு வரட்டுங்க. உண்மையான முக்குளத்து சிங்க திருமங்கலம் எங்க வந்தாலும் உதயகுமார வேட்டி உருட்டி வரட்டுங்கன்றேன். நாய இந்த நாயனா அரசியல் களத்துல வந்து காமராஜர் மாதிரி புனிதமா இருக்க போறானா? இந்த ஊத்துவாய பேல ஒரு ஆளாண்டு கேட்கிற திருட்டு நாய், மொள்ள மாதிரி நாய் எல்லாம் அரசியல் களத்துல போட்டு கொடுத்து காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து வாழுகின்ற இந்த உதயகுமார்லாம் திருமங்கலம் தொகுதியில சின்னம்மா சரியான வேட்பாளர் நிப்பாட்டு. காலம் கடந்து விட்டது. உங்கள் உண்மை உள்ள குமுறுகளை வெடிக்க வேண்டிய காலம் தவறிவிட்டது. இருந்தாலும் வெடித்திருக்கிறீர்கள். மதுரை மண்ணில் இருந்து புறப்பட்டு பசும்பொன்னில் நீதி கேட்டிருக்கீங்க. மங்கை சூதகமானால் கங்கையில் நீராடலாம், கங்கையே சூதகமானால் எங்கே நீராடுவது என்று பசும்பொன் தேவர் கேட்டார். எடப்பாடி உட்பட முன்னாள் அமைச்சர்கள், உங்களால் உருவாக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் துரோகியா. எனக்கு பின்னாடி எங்கே நீங்கள் நீதி கேட்பது?
பசும்பொன்னிலிருந்து நீதி கேட்டிருக்கீங்க. நீங்க வீழ்த்தப்பட வேண்டிய சக்தி, நீங்கள் ஒழிக்கப்பட வேண்டிய சக்தி பாஜக. நீங்கள் சபதம் எடுத்துக் கொள்ள வேண்டியது அதிமுகவை சுக்குநூறாக்கி இன்றைக்கு துரோகிகளுக்கு பாதுகாப்பு அரணாக கவசமாக இருக்கிறது மோடி, அமித்ஷா. சின்னம்மா அவர்கள் சபதம் எடுத்துக் கொள்வதும் ஓபிஎஸ் சபதம் எடுத்துக் கொள்வதும் 2026 தேர்தலில் திமுக வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. சித்தாந்த ரீதியா நிற்குது. டெல்லி எட்டப்பர்களையும் இங்க இருக்கக்கூடிய துரோகிகளையும் விரட்டுவதற்கு திராவிட மாடல் தளபதி ஸ்டாலின் தயாரா இருக்கிறார். அணி வலுவா இருக்கு. ஆனா சின்னம்மா புறப்பட்டு இருக்கிறது 2026 அதிமுக பொதுச் செயலராக நீங்கள் தொடர வேண்டும். ராயப்பேட்டை அலுவலகத்தில் உட்காரணும். ரெட்டலை உங்கள் மடியில் தவழும். அதிமுக கூடி நீங்க நேற்று அறிவிச்சிருக்க கூடியெல்லாம் தற்காலிகம். அதுக்கு நீங்க பொதுச் செயலாளர் இருக்கக்கூடாது. எம்ஜிஆரால் கட்டி காக்கப்பட்ட ஜானகம்மா அவங்ககிட்ட கொடுத்த அந்த கொடியை காப்பாற்றணும், ஏத்தணும். அது 2026 தேர்தலுக்கு பின்னாடி அதிமுக எடப்பாடி பிரிவு, டிடிவி போன்ற துரோகிகள், உதயகுமார் போன்ற நச்சு பாம்புகள் சின்னம்மா எடுக்கிற அம்புல, ஓபிஎஸ் தொடுக்கிற அம்புல காணாமல் போகணும், உங்க கைக்கு வரும். அது வரைக்கும் கட்சி மாறுறது ஓபிஎஸ் அல்லது சின்னம்மா வேற பொதுச் செயலாளர் போடுறது, நான் வேற கட்சிக்கு பொதுச் செயலாளர் இருக்கக்கூடாது. அதிமுக கிளைம் பண்ணுங்க. அதிமுக தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் பின்னாடி இன்று முதல் அணிவகுக்க தயாரா இருக்கிறாங்க. நான் பார்த்த கள நிலவரத்தை சொல்றேன். சின்னம்மா அவர்களுக்கு யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசுங்க. நான் கள நிலவரத்தை சொல்லுகிறேன். நீங்கள் அதிமுக ஊழல் பெருவழிகள், உங்களுக்கு துரோகம் பண்ண முன்னாள் அமைச்சர்கள் டிடிவியை எதிர்த்து, எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர்கள் எதிர்த்து சின்னம்மா நீங்க வேட்பாளர் களமிறக்கினால் உங்களுக்கு டிடி வேட்பாளர்கள் தோல்வியடைவார்கள். ஒருத்தன் கூட சட்டமன்ற உறுப்பினர் முடியாது. எடப்பாடியால் ஒருத்தன் கூட வர முடியாது. எடப்பாடியே தோல்வியை மண்ண கவனம் உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு ஒரு பெண் என்றும் பாராமல் துரோகம் பண்ண நன்றி கெட்ட எடப்பாடி மண்ண கவனம். நீங்க நிப்பாற்ற வேட்பாளர் 10 to 30 பேர் வெற்றி பெறணும். அவங்க தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். அதிமுக உங்க கைக்கு வரும். இந்த திட்டத்தை வகுங்க. குருமூர்த்தி திட்டம், அமித்ஷா திட்டம், மோடி திட்டம் தவிடுபடி ஆகணும். மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அரசியல் நிக்கணும். ஆளுமிக்க திராவிட இயக்க தலைவியாக நீங்கள் வருவதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் தகுதியிலும் சின்னம்மாவுக்கு உண்டு. ஒரு மொழி போராட்டத்துடைய தளபதியின் மனைவி, திராவிட இயக்க உணர்வாளர். பசுமுல்ல அண்ணாவை சொன்னீங்க, அம்மாவை சொன்னீங்க, எம்ஜிஆரை சொன்னீங்க. திராவிட இயக்கம் சொன்னீங்க. திராவிட இயக்கத்தின் தந்தை வேறு நம்முடைய தந்தை பெரியார் பேரையும் சொல்லணும். திராவிட இயக்கம் தான் தமிழ்நாட்டு மக்களை வாழ வைக்கும். அதைத்தான் திமுக கழகம் செய்கிறது. திமுக வலுவா நிற்குது. திமுக அடுத்து சினிமா நிப்பாற்ற வேட்பாளர் தான் வரணும். விஜய், அனில் குஞ்சு, எடப்பாடி துரோகி, டிடிவிலாம் அழிக்கப்பட வேண்டிய சக்தியா இருக்கணும். நீங்கள் பிரதானமா வருவதற்கான வியூகத்தை வருங்கள். பாஜகவை எதிர்க்காமல் ஜெயிக்க முடியாது. டிடிவியை அம்பலப்படுத்தாமல் ஜெயிக்க முடியாது. இன்னும் துரோகிகளை பசும்பொன்னில் நீங்கள் அரங்கேற்றிய அந்த துரோக படலத்தை, அந்த துரோகிகளுடைய படலத்தை நீங்க யாராருன்னு சொல்லியிருக்கீங்க. அதை விளக்கமாக நாடு முழுவதும் சொன்னால் இந்த டிடிவி கூட்டம், எடப்பாடி கூட்டம் வெரைட்டி தொண்டர்களாலும் தென் மாவட்ட மக்களாலும் அடிக்கப்படுகின்ற காட்சியை 2026 சட்டமன்ற தேர்தலில் காண்போம். நன்றி சார். நன்றி.